इमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இதுவரையும் ஒரு முக்தி தசை, அந்த முக்தி தசையில இவனுக்கு உடம்பு உண்டா, அத மாதிரி இவனுக்கு உடம்பு உண்டு அப்படின்னு சொன்னாக்கா பரமாத்மா மாதிரி, அப்ப இது கூட வரட்டுமே, ஜெகத்காரணத்துவம் வரட்டுமே, அந்தர்யாமித்துவம் வரட்டுமே அப்படின்லாம் கேள்வி கேட்டு அது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்றத நேற்று ஸ்லோகத்துலாம் சேவிச்சோம். ஏன்னாக்க இவன் எந்த இதுக்கும் போட்டிக்கு போட மாட்டான் அப்படின்லாம் சொல்லி பார்த்து முடிச்சுட்ட. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, முக்தின்னா என்ன அர்த்தம்? முக்தின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இவன் ஆவிர்பூத ஸ்வரூபனா இருப்பான். ஆவிர்பூத ஸ்வரூபம்னாக்க இது வரையந்தும் மறைஞ்சு இருந்த ஸ்வரூபம் இப்போ வெளிப்பட்டிருக்கு. இந்த வெளிப்பட்ட ஸ்வரூபம் இருக்கே, அது இவனுக்கு எப்பொழுதும் இருக்குது. அந்த ஸ்வரூபத்தோட பிரம்மத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தானே முக்தின்றது. அதானே நீங்க சொல்ல போறது. இப்போ நான் ஒருத்தனை அடையறேன், ஒருத்தனை நான் அடைஞ்சேன்னா அவன் அடையப்படுபவன், நான் அடைகிறவன். எப்படி அடைகிறேன்? கையை கோப்பில் அடைகிறேன். அவனுக்கு தீபவான்னு சொல்றேன், பல்லாண்டு பல்லாண்டு பாடிட்டு நான் சேவிக்கிறேன். அப்ப என்ன தோன்றது? நான் சேஷன், அவன் சேஷி அப்படின்னு தோன்றது. இந்த சேஷன் சேஷி அப்படின்னு சொன்னாக்கா, சேஷனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சேஷியா இருக்கிறவனுக்கு சேவை பண்ணுவான், கைங்கரியம் பண்ணுவான். இந்த கைங்கரியம் அப்படிங்கிறது லோகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அது துக்கமா தானே இருக்கும். லோகத்துல சேவைங்கிறது துக்கமா தானே இருக்குது. துக்கமா இருக்கிறதுனால இவனுக்கு பிரம்மானுபூதி அப்படின்றத கூட துக்கத்தை கொடுக்கறதா ஆயிடுவேன் அப்படின்னு அவ ஆக்ஷேபம் பண்றா. அத மாதிரி தப்பு நீ ஆக்ஷேபம் பண்றது ஏன் அப்படின்னாக்கா, தர்மிகிராக பிரமாணம் தான் இங்க சேஷம். தர்மிகிராக பிரமாணம் எல்லாம் அந்த மாதிரி சொல்லல, அத ஆனந்தமாதான் சொல்றது அப்படின்னு பதில் சொல்ல போறேன் இந்த ஸ்லோகத்தினால. இப்போ இது எப்படி வரும் அப்படின்னு பூர்வபக்ஷி இப்ப ஆக்ஷேபிக்கலாம். ஒரு ஸ்ருதி இருக்குது, ஸ்ருதியில ஏஷக்கியேவ ஆனந்தயாதி ரசக்கியேவாயம் லத்வானந்தி பவதி அப்படின்லாம் இருக்கு. இவன் ரசமயமா இருக்கான் எம்பெருமான், ரசமயமான எம்பெருமானை இந்த ஜீவாத்மாவானவன் முக்தி திசையில அடைகிறான். அடைச்சிட்டு தானும் ஆனந்தியா மாறிடுறான், ஆனந்தத்தை உடையவனாக மாறிடுறான். அதனால அவன் ரசமயம். ரசம்னா எப்பேற்பட்ட ரசம்? அற்புதமான ரசம், ஆனந்த ரசமயம். ஆனந்த ரசத்தோடு கூடின எம்பெருமானை அடைவதனால் இவனும் ஆனந்தியாக, ஆனந்தத்தை உடையவனாக மாறிடுறான் அப்படின்னு சொல்றது. இதுதானே சுரூபாவிர்பாவம். இதுல சேவைங்கிறது எங்க வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவ என்ன சொல்றா அதுக்கு? பிராப்தியம் பிராப்தா. பிராப்தியம்ங்கிறது பிரம்மம், பிரம்மானுபூதி, பிரம்மத்தினுடைய சுகதுக்காதிகள், ஆனந்தாதிகள். அவன் துக்கம் இல்லை, ஆனந்தாதிகள் இவைகள் அடையிறது தானே. அதனால இந்த அடைகிறவன் வேற, அடையப்படுகிறவன் வேற அப்படின்றது. அடைகிறவன் இவன், அடையப்படுபவன் தான் அவன். அதனால அவனே சேஷியா இருப்பான், அடையப்படுபவன். இவன் சேஷமா இருப்பான். இப்ப சேஷம் சேஷின்னு சொல்லிட்டாக்க, அந்த சேஷம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தனுக்கு உபாதேயமா இருக்கும்னு அர்த்தம். இவர் வேதார்த்த சங்கரத்துல சேஷம்னா என்ன, சேஷின்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு எம்பெருமானார் சாய்க்கிறார்.
பரகத அதிசய ஆதானேச்சயா உபாதேயத்வமே வயஸ்ய ஸ்வரூபம் சஹ சேஷஹ பரஹ சேஷி அப்படின்னு சாதிக்கிறார் எம்பெருமானார். அதாவது என்னை காட்டிலும் வேறுபட்டவன் பரன், பரமாத்மா. அவன் எனக்கா பரன்னா வசுந்தவன் அர்த்தம். சர்வாத்மா நம்மளை காட்டிலும் பகவான் வசுந்தவன். அவனிடத்துல நாமும் கைங்கரியம் பண்ணி அவனுக்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணணும். அது எப்படிப்பட்ட அதிசயம்னா ஒரு பிரீத்தியை உண்டு பண்ணணும். அதனால நாமெல்லாம் உபாதேயமாத்தான் இருப்போம். உபாதேயம்னா என்ன அர்த்தம்? ஒரு அச்சேதன வஸ்து இருக்கு பாருங்க, அச்சேதன வஸ்துவை நாம உபயோகப்படுத்திக்கிறோம். எதுக்கு? நம்ம சௌகரியங்களுக்கோசரம். அந்த மாதிரி எம்பெருமான் அவனுடைய அதிசயத்தை உண்டு பண்றதுக்கு நாமெல்லாம் உபாதேயமா இருப்போம். ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானனுக்கு எப்படி இருப்பானோ அந்த மாதிரி நாம இருப்போம். அதனால அவன் நாம சேஷம், உபாதேயத்துவமே நமக்கு இருக்கு. அவன் யாருன்னா உபாதாத்தா, அவனே நம்மளை கிரகிச்சுக்கிறவன், எடுத்துக்கிறவன், நம்மளை உபயோகப்படுத்திக்கிறவன். அப்படி அது. அதனால அவன் சேஷி, பரஹா சேஷி அப்படின்னு சாதிச்சிருக்காரு. ஆக நமக்கெல்லாம் உபாதேயத்துவம் தான் இருக்கு. உபாதேயத்துவம்னு நம்மளாம் சேவை பண்றதுக்கு தான் நாம இருக்கோம். அத்தானி சேவகம் இதெல்லாம் தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். எந்த சமயத்துல எம்பெருமானுக்கு எந்த கைங்கரியம் நாம பண்ணணும் அப்படின்னு நமக்கு வியவஸ்தை இல்லை. என்னவானாலும் நாம பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்து பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அதனால இப்படி ஒரு சேஷம் சேஷி அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதனால நிரவதிகமான சுகத்தை நாம அனுபவிக்கிறோம்னு சொன்னா கூட இது துக்கம்தான். ஏன்னா அது சேவையா போயிடுத்து, சேடசேரி பாவமா போயிடுவே. அது நம்ம சேஷமா இருக்கிறதுனால, உபாதேயமா இருக்கிறதுனால எப்பொழுதும் நாம சேவை பண்ணிட்டு தான் இருக்கணும். லோகத்துல சேவைங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா துக்க ரூபமா தான் இருக்குது. ஏதோ நம்ம அலுவலகத்துக்கு போறோம், ஆபீஸுக்கு போறோம், போனா நமக்கு மேல இருக்கும், நம்ம கீழ் படிஞ்சுதான் ஆகணும். அப்ப என்ன ஆகும்? அதெல்லாம் நமக்கு துக்கம் தான் இருக்கும். எவ்வளவு நாள் இவங்கிட்ட குப்பை கொள்றது அப்படின்னு தோன்றதா இல்லையா? அதனால இந்த சேடசேரி பாவம் இருந்ததுன்னாக்கா அது நாம சேவை பண்ணணும், அவன் சேவையை வாங்கிக்கிறவனா இருப்பான். அதனால இது துக்க ஹேதுவா தான் இருக்கும். ஆகையினால இது சேவைன்றதுனாலயே துக்கம்தான் அது. அப்போ முக்தி திசையிலையும் இவனுக்கு சேவைங்கிறது துக்க ரூபமாக இருக்கும். அதனால அப்படிப்பட்டது நம்ம துக்கப்பட்டு இருக்கோம். துக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து நாம எப்போ நிரவதிகமான ஆனந்தத்தை, சுகத்தை அனுபவிப்போம் அப்படின்னு தானே இவன் முக்திக்கோசரமே பிரயத்தனப்படுறான். இவன் அங்க போய் இந்த மாதிரி சேவை பண்ணி துக்கத்தை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது கஷ்டம் இல்லையா? அதனால இது இந்த சாஸ்திரமே வியர்த்தம் ஆச்சு. இதுக்கோசரம் ஆவிர்பூதமான இந்த சுரூபம் தான் தேவையில்லையே அப்படின்னு கேள்வி வந்துடுறது. அதற்கு பதில் சொல்லணும். அதுக்கு பதில் என்ன சொல்றேன்னாக்கா, இது சேடசேரி பாவம் இருக்கு, உபாதேயத்துவம் இருக்கு, உபாதேயத்துவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க சொல்ற லட்சணம் எல்லாம் பொருந்தி இருக்குது. எம்பெருமானார் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இதுவே நீங்க கேட்கிற ஆட்சேபம் தான் தப்பு. சேவைங்கிறது ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னும் பிராகிருத சேவை, இன்னொன்னு அப்ராகிருத சேவை. பிராகிருத சேவைன்றது எது? கர்ம சம்பந்தத்தினால வர்றது. அப்ராகிருத சேவைங்கிறது கர்ம சம்பந்தம் இல்லை. கர்ம சம்பந்தம் இல்லாமல் இவன் ஆசைப்பட்டு பண்ணக்கூடிய சேவை. இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, நம்ம ஆச்சாரியால சேவிக்கிறோம். ஆச்சாரியாளுக்கு நம்மளால என்ன பண்ணாலும் சரி, அந்த சேவை போறவே போறாது. நம்ம சுரூபம் இதுவே கிடையாது. அப்பிரத்யுபகரணதையா தேவவசியாத் உபாசியா அப்படின்னு சாதிக்கிற சுவாமி தேசிகன். அப்பிரத்யுபகரணம், பிரத்யுபகாரம் இல்லை. நான் அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்து, எனக்கு சரணாகதி பண்ணி வச்சு, என்னை நல்வழியில இது பண்ணி ஈடுபடுத்தினர். அதெல்லாம் பண்ணதுக்கு என்னால பிரத்யுபகாரம் பண்ண முடியாது.
ஏதோ எத்கிஞ்சது நான் சமர்ப்பிக்கிறேன் அவருக்கு, எத்கிஞ்சது நான் சேவை பண்றேன். இது கூட எனக்கு ஒரு வியாஜம் அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த காலத்துல ஐயாவகத்த சுவாமிக்கு திருவேணி இது இல்லை, அவருக்கு ஊசி போட போகணும். காஞ்சிபுரத்துல அரும்பாக்கம் வைத்தியர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஸ்மார்த்தர். அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, அப்பப்போ அது வாரத்துக்கு ஒரு வாட்டியே, என்ன ஞாபகம் இல்லை எனக்கு, அவர் பஸ்ல ஏறி போய் சுவாமிக்கு ஊசி போட்டுட்டு வரணும். அதான் அவருடைய இது. அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, சுத்தமா வேட்டியெல்லாம் துவச்சி உலர்த்தி அதை பத்திரமா மடியா சுத்தமா எடுத்து வச்சுருவார். இங்க பஸ்ல போய் அங்க தீர்த்தம் ஆடணும். தீர்த்தம் ஆடிட்டு அவருடைய விபூதி எல்லாம் இட்டுண்டு சுவாமியை சேவிச்சு சுவாமிக்கு ஊசி போடுவார். இப்படி ஊசி போட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் என்ன எடுத்து இவருக்கு இங்க லேட் ஆயிடுச்சு, இவரால போக முடியல. அதனால இவர் என்ன பண்ண, சரி நீங்க போவானா அப்படின்னு விட்டுட்டார். அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, மகா பெரியவா காஞ்சிபுரம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதினு இருந்தாரோ, அவர்கிட்ட போய் இவர் போய் சொல்றார், என்னால நீங்க முடியல, அதனால எனக்கு போக முடியல, நாளைக்கோ போய் நான் ஊசி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்போ அவ பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொன்னாராம், அடபாவி, முதல்ல கிளம்பு இங்க இருந்து, அவருக்கு உடம்புல ஒண்ணுமே இல்லை, அவருக்கு உனக்கு ஏதோ பாக்கியம் கொடுக்கணும், அதுக்கோசரம் அவர் அபிநயம் பண்றார். அவர் திருவேணியை தொட்டு உனக்கு சுசூழ பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குது, முதல்ல போய் ஊசிய போட்டுட்டு அப்புறம் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். இவர் பயந்து போயிட்டு குடுகுடுன்னு கிளம்பினார். அந்த இதுல அங்க சேர்ந்து தீர்த்தமாடி அதுக்கப்புறம் வேஷ்டியை உடுத்திட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட சேவிச்சு இத மாதிரி பெரியவா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணினார். இது வியாஜம்தான். அவருக்கு உடம்பு பண்ணா அவள்லாம் நித்திய சூரியர்களுக்கு சமமானவா. இதே மாதிரி நாவல்பாக்கம் பெரிய இதெல்லாம் பெரியவாளுடைய ஐதிஹ்யங்கள். இது நாவல்பாக்கம் பெரிய சுவாமி திருவையண முடியாம கடைசி காலம் திருவையண முடியாம பயணிச்சுருக்கார். அவருக்கு திருக்காமாட விடணும். நம்ம நாவல்பாக்கம் வாசுதேவாச்சாரியுடைய பிதாமகர், வாசுதேவாச்சாரியர் நாளன்னைக்கு சுத்தத்தை பூர்த்தி, அந்த சுவாமியினுடைய பிதாமகர் யஜ்வா சுவாமி அக்னிஹோத்திரம் சுவாமின்னு அவர் பாதிப்பார். அந்த சுவாமி என்ன பண்ண, அவருக்கு தீர்த்தம் ஆடுறதுக்கு பக்கத்துல இருந்து எல்லாம் சுசுரூஷ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கூட ஒத்த சாதாரண வயசு அந்த மாதிரி என்ன கட்டான்னு வச்சுக்கோங்க. இவர் மகா பண்டிதர் பெரிய சுவாமி, பேர்பட்ட ஆச்சாரியர், பெரிய ஆச்சாரியர். யஜ்வா சுவாமியும் பெரிய ஆச்சாரியர். அவர் நிறைய பேர்ல காலக்ஷேபம் சொல்லி வச்சவர், நிறைய பேருக்கு பரநியாசம் சமாசனம் எல்லாம் பண்ணினவர். அப்படிப்பட்டவர் அவருக்கு சுசுரூஷ பண்ணிட்டு இருக்கார். இந்த கூட இருந்தவர் என்ன பண்ணாருனாக்கா, சுவாமி தீர்த்தாமல்லையோ மேலப்பட்டாக்கா நமக்கு விழுப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனேரும். யஜ்வா சுவாமிக்கு கோபம் வந்துருச்சு. அக்னிஹோத்திரம் சுவாமிக்கு, ஏண்டா சுவாமி விழுப்பு மேலப்பட்டா நமக்கு தீட்டு வந்துடும் பாக்குறியா நீ அப்படின்னுட்டு வெசு. இப்ப அவர் நித்திய சூரியடா, நாம தீர்த்தமாடாம அவர் மேல பட்டுட்டோம்னாக்கா அப்ப அவருக்குதான் தீட்டு. அவர் நம்ம மேல இப்ப பட்டுட்டேருனாக்கா நமக்கு சுத்தி உண்டாயிடும். அதனால இத மாதிரி நினைக்கவே கூடாது, அபச்சாரப்படாத, வாங்க அவர் திருவேணி தொட்டு இது பண்ண அப்படின்னு சொல்லி அவரை தொட்டு எல்லாம் பண்ணினாலாம். ஏன்னா பெரியவாளுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் பாருங்க, இதுதான் வியாஜம். ஆச்சாரியாளுக்கு சுசுரூஷன்றது நமக்கு வியாஜத்தை அவ கற்பிக்கிறார். வசுதக அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. உடம்புன்றது இதெல்லாம் அபிநய மாதிரி. அவருக்கு நாம பண்றது பாக்கியம். அது இந்த பாக்கியத்தை தான் நினைச்சு நாம பண்றமே தவிர்த்து, ஐயோ இது தலையெழுத்து நம்ம இதுவே மாட்டின்ட்டோம் அப்படின்னு நாம நினைக்க மாட்டோமே. ஆச்சாரியாளுக்கு எப்படியோ அப்படியே தாயார் தகப்பனாருக்கும் பண்ணணும். வெளிமனுஷாளுக்கெல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு தாயார் தகப்பனார்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலன்னு எவ்வளவு பாப்பம். அது நாவல்பாக்கம் பெரிய சுவாமி அடிக்கடி சாட்சி ஆகுமா. என்ன சொல்ற சுவாமி சாதிச்சார், ஒருத்தன் தன் ஜீவன திசையில பண்ண வேண்டிய முக்கிய காரியம் எதுன்னாக்கா தாயார் தகப்பனாரை ரட்சிக்கிறது தான். அவளை எப்படி திருடி காப்பாத்து, பிச்சை எடுத்து காப்பாத்து, அவளை ரட்சிக்க வேண்டியதுதான் உங்க சுரூபம் அப்படின்னு. திருடன் அர்த்தம் இல்ல, அவளை ரட்சிக்கிறது நம்ம எப்படியாவது பண்ணி ஆகணும். ஏன்னா பிரத்யக்ஷ தேவதைகள்
நமக்கு ஜென்மாவை கொடுத்து இந்த உடம்ப கொடுத்து வளர்த்து விட்டு இப்படிலாம் பண்ணி நம்மளை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா ஆனந்தத்தையும் பண்ணி விட்டுருவாள போய் ஒதுக்கி வச்சுட்டு நானே முக்கியம், என் கிரகணி முக்கியம், என் குழந்தை முக்கியம் போடுறது நியாயமா? அதனால அவளை ரட்சிக்கிறது தான் நம்ம சுரூபம், அவளுக்கு சுசுரூஷ பண்றதுதான் நமக்கு சுரூபம் அப்படின்னு பெரிய சுவாமி சாதிப்பேரான். என்ன சுவாமி சாதிச்சாரு. இதனால என்ன தெரியுதுன்னா, பெரியவாளுக்கு சுசுரூஷ பண்றது, சேவை பண்றதுன்றது நாமெல்லாம் பாக்கியமாதான் நினைச்சுக்கிறோம், பாக்கியமாதான் நினைக்கணும். அதே மாதிரி என் குழந்தை, என் பேத்தி, என் பேரன், அவளுக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்றோம். அப்ப நமக்கு கஷ்டம் தெரியறது இல்லையே. ஏன்னா நம்ம பெருமையா இருக்கு, என் குழந்தைக்கு இதை பண்ணினேன், என் பொண்ணுக்கு இப்படி பண்ணேன், என் பேரனுக்கு பண்ணினேன், என் பேத்திக்கு பண்ணினேன், அவன் கிரகணிக்கு பண்ணினேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிறோமா இல்லையா? அதனால சுசுரூஷங்கிறது மனுஷால வச்சு வேறுபடுறது. மனுஷால வச்சுன்னாக்கா என் மனுஷாளுக்கு நாம் பண்ணும் பொழுது அது பெருமையா இருக்கு. யாரோ ஒருத்தன் அவன் ஏதோ ஒரு காரியம் கேட்டான்னாக்கா என்னால முடியாது, ஏன்னா தலையெழுத்தானே அவனுக்கு பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால இது ஏன் அது அப்படின்னா, இங்க கர்மான்றது உபாதியா இருக்கு. கர்மான்றது ஒரு காரணம். அந்த கர்மா தான் நம்மளை படுத்துறது. ஒருத்தனை பார்த்து தேசப்படுறதோ, ஒருத்தனை பார்த்து பிரீதியா இருக்கிறதோ, இதெல்லாம். அதனால சேவை அப்படின்னாக்க எதுவுமே துக்கம் இல்லை. மானவ சேவா, மாதவ சேவா அப்படின்லாம் சொல்றா. மனுஷாளுக்கு மனிதாபிமானத்தோட நாம பண்றோம் பாருங்க. பசிச்சவனுக்கு ஆகாரம் போடு, தரித்திரஸ்ய கிருதந்தானம், சூன்யலிங்கஸ்ய பூஜனம், அநாத பிரேத சம்ஸ்காரா, அஸ்வமேத சமம்பிதுகு அப்படிங்கிறது நீதி சாஸ்திரம். அதாவது பசிக்கிறவனுக்கு சாதம் போட்டோன்னே எவ்வளவு பெருமையா அவன் சாப்பிடுவான். அவன் வயிறு வாழ்த்தும், வாய் வாழ்த்தாட்டா கூட வயிறு வாழ்த்தும். கஷ்டப்படுறவனுக்கு பண்ணுங்கோ. எத்தனையோ கோயில் திருவண்ணாமலையானுக்கு அவ்வளவு கொட்டுறோம். அதே எத்தனை கிராமங்கள்ல பெருமாள் ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட இல்லாம விளையாடிட்டு இருக்கா, அவளுக்கு எல்லாம் பண்ண மாட்டேன்றோம். அதனால சூன்யலிங்கஸ்ய பூஜனம். இத மாதிரி தரித்திரமா இருக்கக்கூடிய கோயில், பெருமாள் தரித்திரம் இல்லை, அந்த கோயிலுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுங்கோ, அவளுக்கு இது பண்ணுங்கோ, பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ. அதே மாதிரி அநாத பிரேத சம்ஸ்காரங்க. எங்க அப்பாவுக்கு நான் கைங்கரியம் பண்ணேன், எங்க அம்மாவுக்கு நான் கைங்கரியம் பண்ணேன்னு சொல்றது என்ன பெருமை? அது நம்ம கடமை. ஆனால் யாருமே இல்லாத வாளுக்கு பண்ற மொழியோ அது எவ்வளவு விசேஷம் தெரியுமா? இந்த சிவ கோத்திரக்காரா இருக்கா பாருங்க, அவங்கெல்லாம் நல்லான் சக்கரவர்த்தின்னு பேரு. காஞ்சிபுரத்துல நதியில ஒரு பிரேதம் வந்துதான் முதண்டு. அந்த பிரேதத்துக்கு சம்ஸ்காரமே பண்ணல. ஆனால் அந்த நல்லான் சக்கரவர்த்திகள் இருக்காளே, அந்த சிவ கோத்திரக்காரா, அந்த கோத்திர கூட என்ன பண்ணேரம், அந்த பிரேதத்தை இது பண்ணி கைங்கரியம் பண்ணிட்டார். அவர் பண்ணினதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னாக்க, அவருடைய உடம்புல சங்கு சக்கரம் இது அந்த சமாசனம் ஆயிருந்துதான். அத்தை பார்த்து பண்ணிட்டார் அவர். ஆனால் ஏதோ பிரேதத்துக்கு அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாலாம் எல்லாரும். அந்த சமயத்துல தேவப்பெருமாள் சாதிச்சாரான், ஊருக்கு கொள்ளான் நமக்கு நல்லான் அப்படின்னு சாதிச்சாரான். ஊருக்கு கொள்ளான் நமக்கு நல்லான் சொன்னதுனாலதான் அந்த சுவாமியினுடைய வம்சத்தாளுக்கெல்லாம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தியின் நல்லான்னு போட்டுட்டாங்க. இது பெருமாளுடைய வாக்கு, பெருமாளுடைய திருவாக்கு. அவரை சாதிச்சது நல்லான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அநாத பிரேத சம்ஸ்காரா. அதனால யாருக்குமே மனிதாபிமானமா பண்ணணும். அது பண்ணினாக்க என்னைக்குமே விசேஷம் அது. அதனால அதை பண்ணாம இருக்கக்கூடாது, பண்ணாம இருக்கக்கூடாது. ஆகையினால மானவத்துவன்றது முக்கியம் இல்லையா இந்த லோகத்திலேயே அப்படின்னாக்கா? அது பெருமாள் விஷயமாச்சே. பெருமாள் விஷயத்துல போய் இத சொல்லக்கூடாது. இன்னொரு காரணம், பெருமாள் விஷயத்துல இச்சையா பண்றது, ஆசைப்பட்டு பண்றது சேவைங்கிறது. நமக்கு இங்கேயே ஆசை வருது. ஒரு திருவாளவட்ட கைங்கரியம் பண்ண மாட்டோமா, தாமரை கைங்கரியம் பண்ண மாட்டோமா, ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ண மாட்டோமா? 3 வருஷம் முன்னாடி என் பேரனுக்கு 1.5 வயசோ 1.25 வயசோ, இவன் என்ன பண்ணிட்டான், பிரமாணம் சேவிட்டு வந்திருக்கான் உற்சவத்துல, பிரம்மோத்சவத்துல. அவன் என்ன பண்ணிட்டா, அந்த காஞ்சிபுரத்துல அழகா இருக்கும் சாமரம் போடுறது,
வாகனத்துல ஏறிண்டு அர்ச்சகால் என்ன பண்ணுவான்னு அழகா சாமரம் போட்டுன்னு வருவா. இவன் அதை பார்த்தான். அடுத்த நாள் துவாதசி பாரணையா நிருசிம்ம ஜெயந்தி பாரணையா ஞாபகம் இல்ல. இவ ஆத்திகீரை வாங்கி வச்சிருக்கா காஞ்சிபுரத்துல ஆத்துல. என் பேரன் என்ன பண்ணா, 2 கையிலையும் ஆத்திகீரை எடுத்துட்டான். எடுத்துட்டு எக்ஸரகை சுவாமி எக்ஸரகைன்னு போட்டுட்டு இருக்கான். அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ மனசுல தோன்றது, அந்த பிரமாணம் சேர்க்கிறது, பிரமாணம் சேர்த்து அவா பண்றது சமம் பண்றது அப்படின்லாம் ஒரு ஆசை வருது. அதனால இவன் இப்படி எப்படி தூக்கி போட்டு விளையாண்டு இருக்கான். அது எப்பொழுதும் இருந்தா சந்தோஷமா இருக்கும். இது பசங்களுக்கு சின்ன வயசுலயே வளர்த்த ஒண்ணு இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுன்னா மனசுல ஆனந்தமா இருக்குது. அதனால நமக்கு இங்கேயே ஆசை வருதே, முக்தி திசைக்கு போனாக்கா நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், அந்த பெருமாள் அடையணும், அந்த பெருமாள் திருவடி வாரத்துல ஏதோ ஒரு சேவை பண்ணணும் தான் இருக்கும். ஏன்னா அங்க பிராரப்த கர்மாவனுடைய பிரபாவமே கிடையாது. பிராரப்தமே இல்லைன்னா சஞ்சித கர்மா எங்க இருக்க போறது, எல்லாமே போயிடுறது. எல்லா கர்மாவும் கழிஞ்சி இவன் என்ன பண்ண போறான்னாக்கா பெருமாளுக்கு சேவை பண்றதுலயே இதுவா இருப்பான். அதனால இந்த லோகத்திலேயே நம்ம மனுஷாளுக்கு பண்ணச்சே ஆனந்தமா இருக்கு, நம்ம ஆச்சாரியர்களுக்கு பண்ணச்சே ஆனந்தமா இருக்கு. அப்படி இருக்கச்சு பரமபதத்துல போய் பெருமாளுக்கு பண்றதுன்றது நமக்கு சுரூபம். அது சுரூபம். அந்த சுரூபத்தை நம்ம தெரிஞ்சுட்டு தான் அங்க போயிருக்கோம். அதனால இது தர்மி கிராக பிரமாண பாதம். அது எப்படி தர்மி கிராக பிரமாணம்னா என்னது? ரசோ வைசா ரசகேவாயம் லத்வானந்தி பவதி. இவன் ரசமயமா இருக்கான், அதனால இவன் ரசம்னே அவனுக்கு பேர் வந்துருச்சு. ரசம்னே பேர் வந்துருச்சு அவனுக்கு. ஆனந்தன் அப்படின்னு பேரு. ஆனந்தன் எப்படி பேர் வரலாம் அப்படின்னா அவன் ஆனந்தி தான் பகவான். ஆனாலும் அவனுக்கு ஆனந்தன் ஏன் பேர் வந்ததுன்னாக்கா ஆனந்தமே நிறைஞ்சு இருக்கானோ இல்லையோ, அதனால அவனுக்கு ஆனந்தன் பேர் வந்துருச்சு. நாம சொல்லல, சூத்திரக்காரர் சொல்றார். சத்குணசாரத்வாத்து சத்யபதேச பிராஜ்யவத்து என்ற 2ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதத்துல ஞாதி கணக்கு. அதுல ஜீவனுக்கு விஞ்ஞானம்னு பேரு. ஏன்னாக்கா விஞ்ஞானமைனா அவன் இருக்கான், ஞான சுரூபமா இருக்கான். இவன் ஞான குணகனா நிறைஞ்சிருக்கான். அவன் ஆனந்த சுரூபனா இருக்கான், ஆனந்த குணகனா இருக்கான். அப்படின்னு ஞானமும் உண்டு ஆனந்தமும் உண்டு பெருமாளுக்கு, நமக்கும் உண்டு. நமக்கு இங்க பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால அதெல்லாம் இப்ப மறைஞ்சு இருக்குது. அதே பெருமாளுக்கு எப்பொழுதும் பிரகாசிக்கிறது. இப்ப ஞானம் இருக்கு, ஆனந்தம் இருக்குது. ஞானத்தினுடைய ஒரு நிலைதான் ஆனந்தம். அது எதுக்கு அப்படி சொல்லணும்னாக்கா அப்படி இல்ல, ஆனந்தம் பரம போக்கியமா இருக்குது. அது ஆனந்தம் பரம போக்கியமா இருக்கு. ஞானம் போக்கியம்தான், ஞானத்தை காட்டும் ஆனந்தம் பரம போக்கியமா இருக்குன்றதுனால அத தனியா சொல்றது, தனியா இது பண்ணி சொல்றது அப்படின்னுட்டு சித்தாந்தம் பண்றக்கா. அதனால இவன் ஆனந்தமா இருக்கான். அந்த ஆனந்தமான எம்பெருமானை அடைஞ்சு இவனும் ஆனந்தியா மாறிவிட்டான். ஆனந்த சுரூபம் தானே, அதுதான் பிரம்ம பிராப்தி. அந்த பிரம்ம பிராப்தி வந்துட்டதுனால இது எப்படி துக்கத்தை கொடுக்கும்? அது துக்கத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதனால முக்த ஸ்வரூபம். முக்தனுக்கு என்ன சுரூபம்னாக்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான். ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் முக்தனுடைய சுரூபமே. தன்னுடைய சுரூபத்தையும் அனுபவிச்சுண்டு எம்பெருமானுடைய சுரூபத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுன்றதுதான் இந்த முக்தனுடைய கடமை. அதுதான் அவனுடைய சுரூபமே. அதுதான் ஸ்ருதிகள் சொல்றது. அது ஒருத்தன் சொன்னா இந்த நெருப்பு இருக்குதே அதுக்கு உஷ்ணமே கிடையாது, உஷ்ணமே கிடையாது, நெருப்புக்கு உஷ்ணமே கிடையாது. ஏன் தெரியுமா? பதார்த்தத்துவா, பதார்த்தமா இருக்கிறதுனால. ஏன்னா ஜலம் கூட தான் பதார்த்தம், அது உஷ்ணமாவா இருக்கு, அது அனுஷ்ணமா தான் இருக்கு. ஜலத்துக்கு சைத்தியம் தான் சுரூபம், அதனுடைய சுபாவம் சுரூபம்னா சைத்தியம் தான், குளிர்ச்சி தான். ஆனால் அதுவும் பதார்த்தம் தான். அப்ப அக்னி கூட அதுவும் பதார்த்தமா இருக்கிறதுனால அது சுரூபமும் அனுஷ்ணம்தான் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றான். வன்னிகி அனுஷ்ண பதார்த்தத்வாத் ஜலவத் அப்படின்னு சொல்றான், அவன் அனுமானம் பிரயோகம் பண்றான். அப்போ அதுக்கு பதில் என்ன? தர்மியான வன்னி,
அத எது பிரத்யக்ஷ பிரமாணம் கிரகிக்கிறது. அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன பண்றது தெரியுமா? வன்னிய நெருப்ப உஷ்ணமா இருக்கிறதா தான் கிரகிக்கிறது. ஜலத்தை கிரகிக்கிற பிரமாணம் பிரத்யக்ஷம் தான். அது எப்படி கிரகிக்கிறது? சைத்தியமா இருக்கிறதா, குளிர்ச்சியோட இருக்கிறதா தான் கிரகிக்கிறது. அதனால ஒவ்வொரு தர்மிக்கும் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் கிரகிக்கிற பிரமாணமானது எப்படி கிரகிக்கிறதோ அப்படிதான் எடுத்துக்கணும். அதனால நீ வன்னி அனுஷ்ணம், உஷ்ணம் இல்லாதது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் நமக்கு அதை காமிச்சு கொடுக்கிறது. வன்னியானது உஷ்ணமாத்தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணமானது காமிச்சு கொடுக்கிறது. அத மாதிரிதான் ஜலம் சைத்தியமா இருக்குன்னு காமிச்சு கொடுக்கிறது. பதார்த்தம்ன்றதுனாலயே ஒண்ணு மாறிடாது, சுபாவம் மாறிடாது. பிரமாணம், தர்மிகிராக பிரமாணம், தர்மியான வன்னியையோ ஜலத்தையோ பிரத்யக்ஷ பிரமாணம் தான் கிரகிக்கிறது. அது எப்படி கிரகிக்கிறதோ அப்படிதான் இந்த இடத்துல நாம சொல்லணும் அதனுடைய சுபாவ சுரூபத்தை தான். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு நம்ம அனுமானம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிதான் நமக்கு பெருமாளை பத்தி தர்மிகிராக பிரமாணம் எது, மோட்சத்தை பத்தி தர்மிகிராக பிரமாணம் எது அப்படின்னாக்கா வேதம். இந்த வேதம் என்ன சொல்றதோ அததான் நாம எடுத்துக்கணும். அந்த வேதம் சொல்றதை வச்சுட்டுதான் நாம என்ன பண்ணணும்னாக்கா, இத மாதிரி முக்தி ஸ்வரூபம்ன்றது ஆனந்த ஸ்வரூபமா இருக்கும். முக்தி திசையில அந்த ஆனந்தமானது துளி கூட துக்கம் கலவாததா இருக்கும். துக்கமே அதுல கலக்காது, எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கும். அப்படிப்பட்ட சுரூபம் மோட்சஸ்வரூபம். அந்த மோட்சத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் இவன் போறான். அதனால இந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லிடுத்து, சேவை துக்கம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா லோகத்துல துக்க ஹேதுத்துவம் இருக்கு சேவைக்கு. அது ஏன்? ஏதோ ஒரு உபாதி, ஏதோ ஒரு காரணமாக அது சொல்றாது. அதனால இந்த இடத்துல எப்படின்னாக்கா ஆத்மாக்கள்லாம் விஷ்ணு சேஷமாவே இருப்பா. பகவானுக்கு சேஷமா இருக்கிறதுன்றதுதான் நமக்கு சுரூபம். தாசபூத சர்வே ஆத்மான பரமாத்மனா அதோகம் அபிதே தாச இது மத்வா நமாம்யஹம். அதனால இது ருத்ரன் சொல்றது. சுவாமி தேசிகன் இது அற்புதமா அங்க சாதிக்கிறார். சர்வஜனான ருத்ரனும் தானே சொன்னான் அப்படின்னு சாதிக்கிறார். தாசபூதா சுதசர்வே ஹியாத்மான பரமாத்மனா. பரமாத்மாவுக்கு இந்த ஜீவாத்மாக்கள் அனைத்துமே தாசபூதா, தாசாலாவே இருக்கா. அதோக அப்பித்தே தாச, அதனால நான் கூட உனக்கு தாசனா இருக்கேன். இது மத்வா நமாமியகம், அந்த சிந்தனை இருக்கு. அதனாலதான் உண்மை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு பெருமாளை பார்த்து சிவன் சொல்றான். அதனால சர்வஜனான ருத்ரனும் சர்வஜன் எப்படி வரும்னு கேட்டா, அப்போ சுவாமி சாதிச்சார். என்ன சொல்ற காலட்சேபம் சாகிச்சு ஸ்ரீமத் ரகசியத்துல இருந்தாலும் சர்வஜன்னா தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டானோ இல்லையோ, செடதைக ரசன் நமக்கு அப்படின்னு சுரூபத்தை தெரிஞ்சுட்டானோ இல்லையோ அவன் ருத்ரன். அதனால அவன் சர்வஜன் ஆயிட்டான். அதனால இத விஷ்ணு சேஷமா நாமெல்லாம் இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டுதான் நாம பிரவர்த்திக்கிறோம் அந்த உபாயத்துல. அதை வச்சுட்டுதான் மோட்சத்தையும் அடையணும். அதை அடைஞ்சிட்டோம்னாக்கா இது சுரூபானுரூபம். இந்த சேவைங்கிறது நம்ம சுரூபமே சேவை பண்றதுதான் சுரூபம். இப்பதான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போயிருந்தேன். பெருமாள் விடாயாற்றி புறப்பாடு சேவிக்க முடியல. எனக்கு பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா புறப்பாடு இன்னும் கொஞ்சம் நாழி ஆகும்னா இது பாடம் இருக்கேன்னு சொல்லிட்டு கை கூப்பிட்டு வந்துட்டேன். பெருமாளை நல்லா சேவிச்சிட்டேன், ஆனா புறப்பாடு தான் சேவிக்கல. அப்போ உதயம் பார்த்தார் பேசிட்டு இருந்தா. அப்ப பேசிட்டு இந்த விஷயத்தான் சொல்லிட்டு வந்தேன். ஏதோ அவர் சொன்னார், அதுக்கு பதில் சொன்னேன். நியத கைங்கரியம் அநியத கைங்கரியம் இருக்குது. அநியத கைங்கரியம் தான் நமக்கெல்லாம் அங்க பிராப்தம். அது நம்ம காத்துன்னு இருக்கோம், எதை பண்ண சொல்லுவா அப்படின்னு. ஒரு சுவாமி சாய்ச்சார் உபன்யாசத்துல, ரொம்ப அழகா இருந்தது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுக்கு 2 ஸ்ரீ வைஷ்ணவாவை பார்த்து இத 2 பேரும் பண்றீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒருத்தர் சொன்னார், என்னையா சொல்றது அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர் கேட்டார், அடியனையா சொல்றது அப்படின்னு கேட்டார். அவர் என்னையா சொல்றதுன்னு சொன்னார் பாருங்க, அவர்கிட்ட இந்த கைங்கரியத்தை ஒப்படைச்சுட்டாரு.
அடியேனியா சொல்றதுன்னு கேட்டவனே ஒப்படைக்கலவர். ஏன் அப்படின்னாக்கா, என்னையான்னா அவருக்கு ஆச்சரியம், எனக்கு கூட தகுதி இருக்கா? அவருக்கு சுரூபம் தெரியாது, அவர்தான் வாசிக்கல. ஆனா அவர் திருமணம் வைஷ்ணவரா இருக்கு, அவருக்கு பேசவும் தெரியாது. ஆனா என்ன கூட மதிச்சு என்ன சொல்றீங்களே, அதனால என்னையா சொல்றதுன்னு கேட்டார். ஆனால் இந்த வைஷ்ணவர் அடியேனியா சொல்றது, அடியேனியான்னு கேட்டாரோ இல்லையோ, அப்ப அடியேனியா சொல்றதுன்னு கேட்கலாமா? அவ சொன்ன உடனே பாக்கியம் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வாங்கிட்டு போனோம், அந்த கைங்கரியத்தை பண்றதுக்கு போனோம். அந்த மாதிரி இருக்கணும். அது இல்லைன்னாக்க அவ சுரூப சக்தியே இல்லையாம போயிடுவீங்க, சுரூப சக்தியே இல்லாம போயிடும். அதனால நம்மளுடைய சுரூபம் என்ன அப்படின்னாக்கா சேவை பண்றதுதான். அது எம்பெருமானுக்கும் பாகவதாளுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கும் பண்றது. சுவாமி தேசிகன் பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரம் இருக்க பாருங்க, அதுல இந்த ரெண்டு விஷயத்தை சாதிச்சுட்டு போயிட்டார். பெருமாளுக்கு சேஷமா இருக்கிறதுன்றது சுரூபம். அந்த மாதிரி பாகவத சேடத்துவம் கூட நமக்கு முக்கியம். பாகவத சேடத்துவம் பிரதானமானது. பாகவதாள்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டு பகவான்கிட்ட மாத்திரம் உபச்சாரம் பண்ணான்னு என்ன இருக்குமா? அதனால ரெண்டுத்தையும் நாம பண்ணி ஆகணும். அதனால இது நமக்கு சுரூபம், சுரூபமா போயிடுவே. இது சுகமயமா இருக்கும். எப்பேற்பட்ட சுகம் அப்படின்னா, என் சுரூபமானது சத்தையை அடைஞ்சது, இதுதான் நான் ஆசைப்பட்டது, எதையுமே எதிர்பார்க்காம வபுராதிஷு யோபி சோபிவா குணதோசானி யதா ததாவிதா மமநாத எதஸ்தியோஸ்மியம் சகலம் வித்தி தவைவ மாதவ அப்படின்னா ஆளவந்தார் சாய்க்கிறது சாய்க்கிற சுவாமி தேசிகன். என்கிட்ட என்ன இருக்கு, எது இருந்தாலும் சரி எல்லாமே உன்னுடைய இது, அதவாக்கின்னு சமர்ப்பயாமித்தே அப்படின்னு கேட்கிறார் ஆளவந்தார். நான் என்னத்தான் உனக்கு சமர்ப்பிப்பேன், எந்துன்னு எதுவுமே இல்லையே, எல்லாம் உன்னுடைய இதுதானே, எல்லாம் உன்னுடைய இதுன்னு இருக்குச்ச நான் எப்படி உனக்கு இது பண்ண முடியும், சமர்ப்பிக்க முடியும்? நீயே தான் எடுத்துக்கணும். மாம் மதியஞ்ச நிகிலம் சேதன அச்சேதனாத்மகம் கைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீகுரு ஸ்வயம் அப்படிங்கிற, நீயே தான் எடுத்துக்கணும். உன்னுடையது எல்லாம், உன்னுடையது எல்லாம் அதை போய் நான் எந்துன்னு நான் நினைச்சுக்கலாமா? அதனால எல்லாம் உன்னுடையது, நீ அதை எடுத்துக்கணும். நீ எடுத்துன்னு எனக்கு கைங்கரியம் பண்ணவை, கைங்கரியம் பண்ணவை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வைபவமான சுரூபம். இது இப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவன் கிடைப்பானான், அவன் ஏங்குறான். இன்னைக்கும் தீபாவளி அன்னைக்கு திருக்குடந்தையில அமுதன் சன்னதியில அமுதன் ஸ்ராத்தம் பண்றார், பெருமாள் ஸ்ராத்தம் பண்றாரு. யாருக்குன்னா ஒரு பக்தருக்கு அவர் பண்றார். இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னாக்க பக்த பராதீனம். அதனால பக்தனுக்கு அவர் பார்த்து பார்த்து பண்றாரு. தன்னையே நினைச்சுட்டு எல்லாத்தையும் தனக்கு ஒப்படைச்சுட்டானே அப்படின்னு அந்த பக்தரை பார்த்து பெருமைப்பட்டு இவர் பண்ணிட்டு இருக்காரு அமுதன். அத மாதிரி நடக்கிறது. அதனால எப்படி சொல்ல வரோம், சேவைங்கிறது நம்ம சொரூபம். இது சுரூபமா போயிடுது, இது பண்ணிதான் ஆகணும். அதனால சேவைன்னாக்கா இது துக்கம் அப்படிங்கறதெல்லாம் இந்த லோகத்துல இருக்குது, லோகத்துல இருக்குது. இவர் போடுற கொத்திமங்கலம் சுவாமி ஒரு போடுறார், சதி சேவாதோ துக்கஹேதுத்வா பாவசீல சத்வேன. தன் ஆண்டியாளுக்கு தன் கிரகணிக்கு சேவை பண்றான். அவன் எவ்வளவு ஆசைப்பட்டு பண்றான், தன் கிரகணிக்கு இது பிடிக்கும், அவ இந்த மாதிரி வஸ்திரம் கேட்கிறாவோ, இந்த மாதிரி ஆகாரம் கேட்கிறா, இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறா, அப்படின்னு பார்த்து பார்த்து பண்றானா இல்லையா? எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்கோம். பர்த்தா தன்னுடைய பாரியைக்கோசரம் பார்த்து பார்த்து பண்றான். அவன் இப்படி பார்த்து பார்த்து பண்ணச்ச இது விரோதம் இல்லையே, அவனுக்கு சந்தோஷமா தானே இருக்கு. ஆசைப்பட்டு பண்றான் தன் கிரகணிக்கு, அத மாதிரி தன் குழந்தைகளுக்கு பண்றான். இந்த மாதிரிதான் இதுவே எப்படின்னாக்கா அவன் தானே எல்லாமே, பகவான் தான் எல்லாமே நமக்கு. அப்படிப்பட்ட பகவானுக்கு பண்றத போய் துக்கமயமா எப்படி சொல்ல முடியும்? அதனால ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சுவாதந்திரியம் பாரதந்திரியம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சுவாதந்திரியம் நம்ம சுதந்திரமா இருக்கிறது. சுதந்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
சுய கட்டுப்பாடுன்னு அர்த்தம். பரதந்திரம்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தன் என்னை பார்த்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி கொடுக்கலாம். அதை பார்த்து நான் ஒழுக்கத்தோட நான் இருக்கேன். இன்னொருத்தன் சொல்றான் என்கிட்ட, நீ எதுக்கு அவன் சொல்றதை கேட்கணும், நீயே கட்டுப்பட்டு தானே இருக்க, உனக்கே சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, நீயே சுய கட்டுப்பட்டு இருக்கிற சமயத்துல இன்னொருத்தன் சொல்றது நீ எதுக்குடா கேட்கணும் அப்படின்னு என்னை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு. அதுவும் சரி இதுவும் சரி. சுதந்திரம் பரதந்திரம். இந்த சுவாதந்திரியமோ பாரதந்திரியமோ சுகஹேதுவும் இல்லை. நான் சுதந்திரமா இருக்கேன் அப்படின்றதுனால சுகம் நினைச்சுக்க வேண்டாம். நான் பரதந்திரனா இருக்கேன் அதனால எனக்கு நான் துக்கம் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அதனால அதே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மொத்தம் விவேகியே இல்லை. விவேகியே இல்லாம அவனுக்கு சுதந்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான், இஷ்டத்துக்கு ஆடுவான், தப்பெல்லாம் பண்ணுவான், எல்லாத்தையும் பண்ணிட்டு சீரழிஞ்சு போயிடுறான். அவனை எல்லாரும் தூஷிப்பார், அவனுக்கு துக்கம்தான் எல்லாமே. அவனுடைய சுவாதந்திரியம் துக்க ஹேத்துவா போயிடுறது. ஆனால் ஒரு விவேகியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பாரதந்திரியம் கூட சுகமாதான் இருக்கும். ஏன்னா பாக்குறோம், லக்ஷ்மணன் என்ன சொல்ற, லக்ஷ்மணன் சொல்லச்சு பரவானஸ்தி காகுஸ்த கிரியதாமிதி மாம்பத ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பத. நான் பரவான் இன்னொருத்தருக்கு நான் உனக்கு தான் நான் அடங்கி இருக்கேன். நான் நீர் சொல்லணும், இங்க பண்ணு இங்க பண்ணாத அப்படின்னு நீர் நியமிக்கணும் அப்படின்னு ராமனை பார்த்து இளைய பெருமாள் சொல்ற. ஏன் அப்படின்னாக்கா இந்த பாரதந்திரியம் தனக்கு சுகமா இருக்குன்னு அவர் ஏறிட்டார் அவர். அதனால இந்த பாரதந்திரியம்ன்றது துக்கம்னு நினைச்சிக்க வேண்டாம், சுவாதந்திரியம்ன்றது சுகம்னு நினைச்சிக்க வேண்டாம். விவேகியா இருந்தாக்கா எல்லாமே சுகமா இருக்கும், அவிவேகியா இருந்தாக்கா எல்லாம் துக்கமா இருக்கும். அதனாலதான் தவதாஸ்ய சுகைக சங்கினாம் அப்படின்னா மகான்கள் சொல்லிட்டு போயிட்டா. தவதாஸ்ய சுகைக சங்கினாம், உனக்கு தாஸ்யம் விருத்தி பண்றவன் அதுதான் சுகைக தானமா இருக்கு. உனக்கு தாஸ்ய விருத்தி நாங்க பண்ணணும், அதுதான் பரமேகாந்தியருடைய சுரூப சுபாவமாவே இருக்கு. அது இல்லைன்னா வருமா ஆனந்தம், வருமா? அதை நினைச்சுதான் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம். அது இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் துக்ககரமா தான் இருக்கும். அதனால இதுதான் முக்கியம். ஆகையினால பாரதந்திரியம் சுவாதந்திரத்தை நினைச்சுட்டு நான் பரதந்திரனா போயிட்டேன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருந்தான்னா அவன் அவிவேகி. அவனுக்கு எல்லாமே துக்கம், சுதந்திரம் இருக்கு அவனுக்கு, ஆனால் பரதந்திரத்தை நினைச்சுட்டு பயந்துல துக்கத்தை அனுபவிக்கிறான் அவன். அப்ப சுவாதந்திரியமும் விசேஷம் இல்லை, பரதந்திரமும் விசேஷம் இல்லை, அவன் கஷ்டப்பட்டு தான் இருப்பான். அந்த மாதிரிதான் அதுக்கு உதாரணம் இதான். ஒரு பாரியை பத்னி இருக்கார், அந்த பத்னிக்கு பதி பாரதந்திரியம் இருக்கு, பர்த்தாவுக்கு அடங்கி இருக்கிறதுன்றது. அந்த மாதிரி ஒரு சிஷ்யன் குருவுக்கு பாரதந்திரியத்தை நிரூபிக்கிறான். இப்ப இந்த இடத்துல பதி பாரதந்திரியமோ அல்லது ஆச்சாரியருக்கு பரதந்திரனா இருக்கிறதோ, இதுல என்ன துக்கம் இருக்கு, என்ன துக்கம் இருக்குன்னு எங்களுக்கு புரியல. ஏன் அப்படின்னாக்கா, ஆசைப்பட்டு பாரதந்திரத்தை நிரூபிச்சோம்னாக்கா அது சுகமா இருக்கும். ஒரு போர்ஸ் பண்ணி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஒருத்தன் படிக்கணும்னாக்கா அப்பதான் அது தோஷம். அதனால பதி பாரதந்திரியமோ குரு பாரதந்திரியமோ ரெண்டுமே துக்கம் கிடையாது, தோஷம் கிடையாது, அது குணம்தான். அது ரொம்ப உத்தமமான குணம் அது. அதனாலதான் ஆச்சாரியாள்லாம் என்ன பண்ணிட்டா பாருங்க, ஆழ்வார் ஸ்லோகங்கள்லாம் பாருங்க, ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் அவன் என்ன பண்றான்னா மதுர பக்தியில இறங்கினான். நாயிகா பாவத்துல இறங்கினது ஏன் அப்படின்னா, அவ சுவாதீனமா வெய்யவா பகவான நாயிகா பாவத்துல. ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு பக்தி, மதுர பக்தி. ஒரு காதலிக்கு ஒரு காதலன் கிட்ட எவ்வளவு சுவாதந்திரம் இருக்கு, எவ்வளவு பிரீதி இருக்குது.
அதனால அது சதீவ பிரியபர்த்தாரம் ஜனனீவ ஸ்தனந்தயம் ஆச்சாரியம் சிஷ்யவத்து மித்ரம் மித்ரவத்து லாளையேத் ஹரிம் அப்படின்னுட்டு தேசிகன் உதாரிக்கிறார். சதீவ பிரியபர்த்தாரம், நல்ல ஒரு பதிவிரதா ஸ்திரீ தன்னுடைய பர்த்தாவை எப்படி கொண்டாடுவா, அந்த மாதிரி ஒரு தாயார் தன் குழந்தைய எப்படி கொண்டாடுவா, அந்த மாதிரி ஒரு சச்சிஷ்யன் தன்னுடைய ஆச்சாரியனை எப்படி கொண்டாடுவான், அந்த மாதிரி நல்ல நண்பன் தன்னுடைய நண்பனை எப்படி கொண்டாடுவான், அந்த மாதிரி லாளையேத் ஹரிம் அப்படிங்கிறது இது சம்ஹிதா ஸ்லோகம் பாஞ்சராத்திர சொல்றது தேசியன் உதாரிக்கிற ஸ்ரீமத் ரகசிய பேசாரத்துல. ஆக இந்த மாதிரி பண்றதுன்றது நமக்கு குணந்தானியத்தை விட்டு தோஷம் இல்லாது. அதனால சுவாதந்திரியம் இருந்தா நமக்கு சுகம், சுவாதந்திரியம் இருந்துருச்சுன்னு அது துக்கம். அது மாதிரி எனக்கு சேவை பண்ணினாக்கா துக்கம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது எங்க பண்றோன்றது நமக்கு முக்கியம். அது அதனால இந்த தோஷமே இது இல்லை. அதனால ஸ்தோத்திரத்துல சுவாமி எதிர்வான ஆளவந்தார் சாய்ச்ச தவதாசிய சுகைக்க சங்கினாம்லாம் அதெல்லாம் எவ்வளவு விசேஷம் அது. அதனால இதெல்லாம் நமக்கு சுரூபம். அது சுரூப சத்தையே நமக்கு இதனாலதான் கிடைக்கிறது. சுரூப சத்தை கிடைக்கிறதுனால இத தோஷமாக கருதக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால எம்பெருமானுக்கு சேவை பண்றது துக்க ஹேது இல்லை. இது ஆனந்தைக ஹேது, ஆனந்தத்துக்கே காரணமாக இருக்கும் இந்த பகவத் சேவாங்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிற சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஆவிர்பூத ஸ்வரூப நிரவதிக சுக பிரம்ம பக்திஸ்து முக்தி சேவாத்வாத் துக்க கிருத்ஸா பவதி யதின தத் தர்மிமானேன பாதா பாப்மா சாஸ்மின் உபாதிஹி சஜன கடு ததா புண்ணிய பாப வியபாயாத் ஆத்மானோ விஷ்ணுசேஷாஹ இது சுகமயி சாஸ்வரூபானுரூப்யாத் அப்படின்னு சாதிக்கிறார். ஆவிர்பூத ஸ்வரூப, தன்னுடைய ஸ்வரூபத்தினுடைய ஆவிர்பாவம் இருக்குதே, அந்த ஸ்வரூப ஆவிர்பாவம் ஆகி அதன் பிறகு நிரவதிக சுக பிரம்ம புக்தி, நிரவதிகம் எல்லையற்ற சுகத்தை உடைய பிரம்மம், ஆனந்தத்தை உடைய பிரம்மம், அந்த பிரம்ம புக்தி அனுபவம், இதுதான் முக்தி, தான் மோட்சம். அதனால ஆவிர்பூத சுரூபம் தன்னுடைய சுரூபம் ஆவிர்பவிக்கணும். அதன் பிறகு பரமாத்மாவனுடைய கல்யாணிகதானமான சுரூபம், அது ஆனந்தைக ரசமா இருக்குது, அத்தை அனுபவிக்கணும். இதுதான் மோட்சம் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா கூடவே இன்னொன்னு ஒண்ணு சொல்லிருக்க, சா அந்த மோட்சமானது சேவாத்வாத், அது சேவையா இருக்குது, பெருமாளுக்கு சேவை பண்றது அப்படின்னு இருக்கு, சேவா ரூபமா இருக்குது. சேவா ரூபமா இருக்கிறதுன்றது லோகத்துல துக்ககரமா தானே இருக்கு. அதனால துக்க கிருத்து, அது துக்கத்தை பண்றது. அது அதனால துக்கத்துக்கு தான் ஹேத்து சேவை. அதனால இத நீ எப்படி சொல்ல முடியும்? மோட்சத்தை போய் சுகரூபமா இருக்குது, ஆனந்த ரூபமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதே. அதனால துக்க ரூபமா தான் இருக்குது அது. ஏன்னா அதுக்கு அனுமானம் சொல்றா, சேவாரூபா முக்திஹி, சேவாரூபமான மோட்சமானது துக்க ஹேது, துக்கத்துக்கு காரணமா இருக்கு. ஏன்? சேவாத்வாத், சேவையா இருக்கிறதுனால. லோகே திருஷ்யமான சேவாவத், லோகத்துல நம்ம பாக்கிறோமே இந்த சேவைகள்னா துக்கமா தானே இருக்கு. ஏதோ ஒண்ணு ரெண்டு ஆனந்தம் கொடுத்தா கூட பொதுவா லோகத்துல சேவைங்கிறது துக்ககரமா தான் இருக்கு அப்படின்னுட்டு ஈசியதி இந்த மாதிரி நீ ஆக்ஷேபம் பண்ணா தத்து என்ன, அது தவறான வாதம். ஏன்? தர்மிமானேன பாதாத், தர்மி கிராக பிரமாணத்தினால பாதிக்கப்படுறது. ஏன்? ரசோபை சக
ரசகிரஹ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி அப்படின்னு இருக்க வாக்கியம். அவன் ரசமயனா இருக்கான், அதனால ரசம்னே அவனுக்கு பேர் வந்துட்டு. ரசோ வைசா, அவன் ரசம் தானே அவன். அந்த ரசத்தை அடைஞ்சிட்டதுனால்தான் இவன் ஆனந்தியா இருக்கான், ஆனந்தத்தை உடையவனாக இருக்கான் இந்த முக்தாத்மா. அது ஸ்ருதி சொல்றது. ஆனந்தத்தை உடையவன் அங்க துக்கம் இல்லையான்னு அர்த்தம் இல்லையா? ஆனந்தத்தை தான் உடையவன், துளி கூட துக்கம் கிடையாது, சர்வாத்மனா ஆனந்தம் அது. அதனால மோட்சமானது ஆனந்த ஸ்வரூபமான பிரம்ம பிராப்தி தான், அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரசம்னா ரசியத்தை ரச, ரசிக்கப்படுவதால் ரசிக்க ரசன் பேரு. ஆனந்தம்னா ஆனந்த ஸ்வரூபம்னு அர்த்தம் அது. அதனால அந்த பிரம்ம பிராப்தி போய் துக்கமா இருக்குமா? நீ என்ன சொன்ன, இது 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 சொன்னா கூட இந்த சேவைங்கிறது இருக்கிறதுனால லோகத்துல இருக்கிற சேவை எல்லாம் துக்கமா இருக்குது, அதனால பெருமாளுக்கு பண்ற சேவை கூட அது துக்கமயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு அனுமானம் சொன்னேன். அதற்கு என்னன்னா தர்மிபானம் பிரமாண பாதம் தான். ஏன்னா வன்னிகி அனுஷ்ணா பதார்த்தத்துவ ஜலவத்துன்னு அதை நீ ஒத்துக்க மாட்ட. லோகத்துல ஒண்ணு பதார்த்தமா இருக்குது, ஒரு பதார்த்தமா இருக்குதுன்றதுனால இப்போ நெருப்புக்கு ரூபம் இருக்கு, அது பதார்த்தம் தான். வாயுவும் பதார்த்தம் தான், ஆனால் வாயுவுக்கு ரூபம் இல்லையே. வாயு ரூபம் இல்லைன்றதுனால நெருப்புக்கு ரூபம் இல்லை, ஏன்னா இதுவும் பதார்த்தம் அதுவும் பதார்த்தம். இப்படி சொன்னா ஒத்துக்குமா? அதனால இது கிடையாது, தவறு அது. அதனால தர்மிகிராக பிரமாணம் எதை சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். ஸ்ருதியானது தர்மிகிராக பிரமாணம். சரி, ஸ்ருதியில இங்க சேவையே சொல்லலையே, நீங்க சேவைன்றீங்களே, எப்படி அது? பெருமாளுக்கு சேவை பண்றது அதுதான் மோட்சம்னு சொல்றீங்களே, அது எப்படி அப்படின்னாக்கா அதுக்குதான் சொன்னோம் சேடசேரி பாவம் இருக்கு. இந்த சேடசேரி பாவத்தை சரீர லட்சணத்தை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால சேடசேரி பாவம் இருக்கிறதுனால அதை கொண்டுதான் இங்க கொண்டு வரணும். எது சேஷமோ அது தனக்கு சேஷியா இருக்கிறவனுக்கு சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லணும். அது சரி, அப்படி சேவைன்னு ஒண்ணு சொல்லிட்டாக்கா அது துக்கம் நாங்க லோகத்துல இருக்குன்னுமே, அப்படி லோகத்துல இருக்கு வாஸ்தவம், இந்த லோகத்துல அப்படிதான் இருக்குது. ஆனால் இந்த லோகத்துல சேவை பண்றது துக்கம்ன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அஸ்மின்னு நீ சொன்ன பிரமாணம் சேவையானது முக்தி, சேவாரூபா முக்தி துக்கஹேது சேவாத்வா லோகே திருஷ்யமான சேவாவத் அப்படின்னு நீ சொன்ன. அதுக்கு ஒரு உபாதி இருக்கு, தோஷம் ஒண்ணு இருக்கு. என்ன தோஷம்? பாப சம்பந்தம். பாப்மானா பாப சம்பந்தம். பாப சம்பந்தமானது உபாதியா இருக்குது. என்னன்னா எங்க துக்கஹேது இருக்குதோ அங்கெல்லாம் பாப சம்பந்தம் இருக்கு. ஆனால் பாருங்க, ஒரு ஆச்சாரியரை சேவிக்கிறோம், அவருக்கு சேவை பண்ணினோம் சுசுரூஷை பண்றோம்னாக்கா அப்ப பாப சம்பந்தம் இல்லை, அது ஆச்சரியமான நம்மளுடைய சுகசேஷம் அது. அதனால அது கிடைக்கிறது. அது அதே லோகத்துல ஒரு குலீனன் நீச்சமான குலத்துல பிறந்தவன், அவனுக்கு போய் சேவை பண்றதுக்குலாம் நமக்கு ஆபீஸ் எல்லாம் கிடைக்கிறது, அதெல்லாம் பாபங்கள். அதனால அது துக்ககரமா இருக்கும். இது துக்ககரம் இல்லை. இது அதனால இந்த மாதிரி தோஷம் கிடையாது. பாப சம்பந்தம் இருக்கிறதுனால துக்கம் சேவை, ஆனால் அங்க அப்படி இல்லை. இங்க பாபம் இருக்குது, அது முக்கிய திசையில போயிடுறது. சச்ச அந்த பாபமும் ததா எப்போ முக்கிய திசையில புண்ணிய பாபம் வியபாயாத், புண்ணிய பாபங்கள்லாம் நாசம் அடைஞ்சு விடுறது இல்லையோ. வித்யா மகாத்மியத்தினால புண்ணிய பாபங்கள்லாம் நாசத்தை அடைஞ்சு விடுறது. அதனால நகலு அது இருக்கவே இருக்காதே, பாபங்கள்லாம் போயிடுத்துனாக்கா எப்படி உபாதி இல்லை. இப்போ உபாதி இல்லாததுனால துக்கமே வராது. அந்த சேவையானது முக்கிய திசையில நம்ம பெருமாளுக்கு பண்ற சேவையோ அல்லது கூட இருக்கக்கூடிய சிவவைஷ்ணவாளுக்கு பண்ணக்கூடிய சேவையோ அது துக்ககரமாவே இருக்காது. ஏன்னா அங்க புண்ணிய பாப ரூப கர்மா இல்லை, அதனால அது எடுத்தது. சரி, பொதுவா சேவை துக்கம் எதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னாக்கா
அது கூட சரி, தவறுதான். ஏன் அப்படின்னா நாமெல்லாம் சேஷமா இருக்கிறதுன்றது நமக்கு சுகமயம். ஆத்மா ஆத்மான ஆத்மாக்கள்லாம் ஜீவாத்மாக்கள் அனைத்து பேருமே விஷ்ணு சேஷா, விஷ்ணுவான எம்பெருமானுக்கு நித்தியம் சேஷபூத்தாள். எப்பொழுதும் நாம சேஷமாவே இருப்போம் பெருமானுக்கு. ஈதிச்ச என்று பிரமாணம் சொல்றது. தாசபூத சர்வே ஆத்மான பரமாத்மனா அதோகம் அபிதே தாச இதி மத்வா நமாமியகம் அப்படின்னு ருத்ரன் சொல்ற வாக்கியம், அது தேசிகன் உதாரிச்சிருக்க. அதனால இது பிரமாணம் சொல்லி கொடுத்தது. சேர்தேடி பாவம்ன்றது எத்தனையோ இதுல சொல்லிருக்கியா, ஆத்மனிஷ்டன்னு அப்படின்னு அந்தர்யாமி பிராமணத்துல சொல்லிருக்காது. அதனால இந்த பிரமாணத்தினால சா சேவா, அந்த முக்கிய திசையில இருக்கக்கூடிய சேவை கூட ஸ்வரூபானுரூப்பியா, ஸ்வரூபம் நம்முடைய ஸ்வரூபமே அதுதானே, சேஷமா இருக்கிறதுனால நமக்கு அதுதான் ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்துக்கு அனுரூபமா இருக்கிறதுனால சுகமயி, அது ஆனந்தமயமா இருப்போம். அந்த ஆனந்தமயம் இந்த லோகத்திலேயே நாம கோயில்ல அனுபவிக்கிறோம். பெருமாளை சேவிக்குச்சு, பெருமாளை சேவிக்க கை கூப்பணும்னு தோணிடுறதே, சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கணும்னு தோன்றதே. அவன் ஏதாவது நம்மள நிகிரகம் பண்ணிடுவானோன்னாக்க பிரத்யஸ்திர மஞ்சள் ரசவு தவ நிகிரகாஸ்திரே, உன்னை பார்த்து கையை கூப்பிட்டா போறோம். நாராயணன் அவன் என்ன பண்ணான், நாராயண ஆசிரத்துக்கு வழி சொன்னான் பகவான். நாராயண ஆசிரம் எல்லாரும் ஆயுதத்தை விட்டுடுங்கோ, ஆயுதத்தை கீழே போட்டு கையை கூப்பிட்டு சேவிச்சிருங்கோ. அஸ்வத்தாமா பிரயோகம் பண்ணிட்டார். அப்ப எல்லாரும் சேவிச்சிருங்கோ, எல்லாரும் சேவிச்சா. பீமன் மாத்திரம் கதாயத்தை தூக்கி போனான், அவனை பிடிச்ச கதாயத்தை பிடிக்க போட்டு தள்ளி விட்டார் பெருமாள். சேவிச்ச உடனே நாராயண அஸ்திரம் சும்மா போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ணல. நாராயண அஸ்திரமே அப்படி பண்ணலன்னாக்கா சாட்சாத் நாராயணன் கையை கூப்பிட்டான்னாக்கா போறோம், அவன் நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிடுவானே. அதனால பகவான் கிட்ட சேவை பண்றதுன்றது நமக்கு சுகரூபம், அது துக்க ஹேதுவே கிடையாதது. ஆகையினால இத லோகத்திலேயே நாம் அனுபவிக்கிறோம். மனுஷால்கிட்டயே சேவை பண்ணச்ச சுகத்தை அனுபவிக்கச்ச, இது பெருமாள் கிட்ட பண்ணச்ச அதுல கேள்வியே கிடையாது இல்லையோ. ஆகையினால் நமக்கு சுகரூபமானதுதான் இது. அதனால பகவத் சேவா துக்க ஹேது அல்ல, பரம ஆனந்த ஹேது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஆவிர்பூத ஸ்வரூப நிரவதிக சுக பிரம்ம புக்திஸ்து முக்தி சேவாத்வாத் துக்க கிருத்ஸா பவதி யதி ந தத் தர்மிமானேன பாதா பாப்மாஜாஸ்மின் உபாதிஹ சஜன கலு ததா புண்ணிய பாப வியபாயாத் ஆத்மானோ விஷ்ணுசேஷா இதி ச சுகமயி சாஸ்வரூபானுரூப்யான் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.